ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோர் வீலர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோர் வீலர் சேஃப்டியாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம்னா கிராஷ் டெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ஃபோர் வீலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டைரெக்டாக போய் ஒரு டூ வீலர் இடிக்கிறாங்க, இல்லை ஒரு மரத்தில் போய் இடிக்கிறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போய் இடிச்சாங்கன்னா அந்த வெஹிக்கிளுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுது, வெஹிக்கிளுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுது, உள்ள வந்து இந்த ஏர் பேக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபடுதுன்ற கிராஷ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி சைட்ல போய் இடிச்சாலும் எந்த அளவுக்கு டேமேஜ் வருது அப்படின்றத செக் பண்றாங்க. ஸோ அப்படி செக் பண்ணிட்டு ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோர் வீலர்ஸ் வாங்குறோம். ஏன்னா வந்து ஒரு ஃபோர் வீலர் நம்ம வாங்குறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு வண்டி, ஆனா அந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்கு, ரேட்டிங் கம்மியா இருக்குன்னா அந்த வண்டி கண்டிப்பா நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதை போல தான் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நமக்கு சூட்டபிளா அப்படின்னு பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த சூட்டபிள் ஃபேக்டர்ன்றது நம்மளுடைய குவாலிட்டி மட்டும் இல்லை, நம்ம எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம், என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண போறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். பட் ஜென்ரலா வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் வரும்போது சில பேர் ப்ராப்பரான கைடன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது இல்ல ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தவறான ஸ்கீம்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில செல்ஃப் ரெகுலேட்டடா, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ செல்ஃப் ரெகுலேட்டட் என்னன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கு, ஆம்ஃபின் இருக்கு, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியான்னு அசோசியேஷன் இருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, செபி இருக்கு. அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் இயங்கணும். ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெகுலேட்டடாகவும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்றபடி ரெகுலேட்டடா தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணும், கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது கடைசியில் சொல்லுவாங்க இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் கிளியர்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்கும், நீங்க வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து லார்ஜ் கேப்ல, மிட் கேப்ல, ஸ்மால் கேப்ல போட்டிருக்காங்க, என்ன மாதிரி செக்டர்ல போட்டிருக்காங்கன்னு கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரன்சி இருக்கு. நீங்க ஒரு புதுசா ஒரு என்எஃப்ஓ வந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட் ஷீட்ல வாங்கி படிச்சீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல ரிஸ்கோமீட்டர்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்குன்ற ரிஸ்கோமீட்டர் இருக்கும். ஸோ 5 பேராமீட்டர் இருக்கும், லோ ரிஸ்க்ல இருந்து வெரி ஹை ரிஸ்க் வரைக்கும் வந்து மென்ஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேராமீட்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுல இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதுசு கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி வந்து செல்ஃப் ரெகுலேஷன்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் வந்து பப்ளிக் டொமைன்ல வந்து வெளிப்படையா இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து செபி வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா சடனா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ரிடம்ஷன் பிரஷர் அதிகமா வந்ததுன்னா அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற டெஸ்ட் தான் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். இப்போ இந்த மாதிரி ரிடம்ஷன் பிரஷர் எதுக்காக வருது, ஃபர்ஸ்ட் ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இயங்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கடந்த 4 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்லோவா நல்லா க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. ஒரு 2022ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருந்தது, அதுக்கப்புறம் அகைன் கிராஜுவலா நல்லா க்ரோ ஆயிருக்கு இந்த வருஷம். அந்த மாதிரி க்ரோ ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கீம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அந்த ஸ்கீம்ல தான் தொடர்ந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல இந்தியாவில் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் எந்த ஸ்கீம்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அந்த ஸ்கீம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சடனா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தொடர்ந்து அதுல வந்து நிறைய மக்கள் முதலீடு செய்யறாங்க. ஒரு எஸ்ஐபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஸ்மால் கேப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் பண்றாங்க. இது வந்து நல்லது கிடையாது. ஒரு அட்வைசர் மூலமா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுல பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லுவாங்க. பட் ஆனா டைரக்டா இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நான் லாங் டேர்ம் தானே நான் இன்வெஸ்ட் பண்றேன், 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு பணம் தேவை, அப்போ ஒன்றும் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப்ல லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து சடனா ஏதோ ஒரு ரீசனால டவுன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும். அப்போ அந்த 2-3 இயர்ஸ்ல அவங்களுக்கு மணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க லாஸ்ட்ல எடுக்க வேண்டியது. ஸோ இந்த ரிஸ்க் தெரியாம தான் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து டைரக்டா லம்சம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா, அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸுக்கும் லம்சமா நிறைய மணி வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல வந்துச்சுன்னா
அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமான வேல்யூஷன் இருந்தாலும் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோட ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோடைய வேல்யூஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் ஆல்ரெடி வந்து ஸ்மால் கேப் ஸ்கீம்ஸில் வந்து லம்சம் பண்ணக்கூடாது, எஸ்ஐபி தான் பண்ண முடியும், ஸ்விட்ச் கூட பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் சில ஸ்கீமில் இன்னும் ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் செபி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு ஒன்று நம்ம பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து மார்ச் 15க்குள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, சடனாக மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது நிறைய பேர் வந்து எப்படி இப்போ மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கும்போது எப்படி வந்து நிறைய பேர் ஒரே ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அதே மாதிரி மார்க்கெட் ஏதோ ஒரு சூழ்நிலையால மார்க்கெட் டவுன் ஆகுது, குளோபலி ஏதாவது ஒரு ரீசன்ஸ் வருது, கோவிட் மாதிரி ரீசன்ஸ் வரலாம், ஏதோ வார் வரலாம், அது மாதிரி ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் அதே ஸ்கீம்ல பணத்தை விட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நிறைய பேர் பணத்தை விட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு எப்படி நம்ம நிறைய பணம் உள்ள வந்துச்சுன்னா ஒரு கம்பெனியுடைய ஷேரை வந்து பாத்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ, அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகும்போது பாத்தீங்கன்னா கம்மியான விலைக்கு போனாலும் அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு பணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் தான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆகும்போது நிறைய ரிடம்ஷன் ப்ரெஷர் வந்தது அப்படின்னா, இன்கேஸ் ஒரு 25% ரிடம்ஷன் ப்ரெஷர் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இல்ல ஒரு 50% ரிடம்ஷன் ப்ரெஷர் வந்தது அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு 1000 கோடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ நிறைய பேர் பணத்தை விட்ரா பண்ணாங்கன்னா நீங்க எவ்வளவு நாளும் உங்களால திருப்பி கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ் தான். எப்போ வேணா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணா நம்ம விட்ரா பண்ணலாம். ஸோ ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவர் ரிடம்ஷன் கொடுத்தாருன்னா அவருக்கு பணம் வந்து 3 நாளுக்கு எடுத்தாங்க. ஸோ பட் உங்களால அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்றதான் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து செபி வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 25%ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இப்போ நீங்க பொதுவா மார்க்கெட் டவுன் ஆகும்போது ஒரு கைடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கோ இல்லை 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் டவுன் ஆகும்போது நம்ம வந்து விட்ரா பண்ணக்கூடாது, நம்ம இன்வெஸ்ட் தான் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இப்போ யாருமே மோஸ்ட்லி விட்ரா பண்ண மாட்டாங்க நாலேஜ் உள்ள கஸ்டமர்ஸ். பட் ஆனால் நியூவாக இன்வெஸ்ட் பண்ணவங்க இல்லை சடனாக ஒரு நீடு இருக்கிறவங்க இல்லை ஒரு பேனிக்ல விட்ரா பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நார்மலாக வந்து ரிடம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1% உள்ள தான் இருக்கும். சடனாக மார்க்கெட் வந்து பேட் நியூஸ் நிறைய வந்தாலுமே அது ரிடம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% to 5% தான் ரிடம்ஷனே இருக்கும். பட் இந்த டெஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு மாடல் மாதிரி கிரியேட் பண்ணி 25% ரிடம்ஷன் ப்ரெஷர் வந்துன்னா எவ்வளவு நாளா திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி டைம் வந்து ஜோன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மிட் கேப் ஃபண்டில் இன்கேஸ் 25% ரிடம்ஷன் வந்தது அப்படின்னா நாங்க வந்து 3 நாள்ல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா 50% ரிடம்ஷன் ரெக்குவயர்மெண்ட் வந்ததுன்னா நாங்க வந்து 11 நாள்ல பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க வந்துட்டு ஒரு ஸ்மால் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 28% ரிடம்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம வந்து 6 நாள்ல மணியை லிக்விடேட் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதே வந்து அவங்களுக்கு வந்து 50% ரிடம்ஷன் வந்தது அப்படின்னா 22 நாள்ல நம்ம பணத்தை வந்து லிக்விடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கும். ஏன்னா இன்கேஸ் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வந்தாலுமே கூட எவ்வளவு நாள்ல எனக்கு பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த டெஸ்ட் மூலமா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால இதை பத்தி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால மார்க்கெட் ஏதாவது ஃபாலோ ஆகுது அப்படின்றதும் கவலைப்பட வேண்டியது இல்லை. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மந்த்லன்ற போது நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுனால மார்க்கெட் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் இறங்கிருக்கு இந்த மாசம் எஸ்பெஷலி. மற்றபடி எந்த பேட் நியூஸ் எதுவுமே மார்க்கெட்ல இப்போதைக்கு இல்லை. ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா எந்த இண்டஸ்ட்ரியுமே நீங்க பார்க்க முடியாது. ஒரு பணம் நம்ம கொடுக்குறோம், அந்த பணம் வந்து எங்கெங்கெல்லாம் முதலீடு ஆகுது, எவ்வளவு பர்சன்டேஜ் முதலீடு ஆகுது, என்ன ஸ்டாக்ஸ்ல முதலீடு ஆகுது, எல்லாமே டிரான்ஸ்பரண்டா வந்து ஒரு ஃபேக்ட் ஷீட்ல இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ அது போல இது ஒரு இனிஷியேட்டிவ் தான். இந்த டெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரிஸ்க் அப்பிடைட் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லணும்னா நம்ம நிறைய வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது இருந்தது. எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தாங்க. பட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆனதுனால, நல்ல ரிட்டர்ன்ஸ் நிறைய பேர் பார்த்ததுனால நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் வராங்க. அப்படி வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா ரீசன்சி பயஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் போது இதே மாதிரி லைஃப் லாங் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சில கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி எனக்கு வந்து ஹை ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து 15% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஸ்கீம் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. சில பேர் எனக்கு 20% வர மாதிரி ஃபண்ட்ஸ் எனக்கு கொடுங்கன்றாங்க. சில பேர் அதையும் தாண்டி எனக்கு சார் 35% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஸ்கீம் எல்லாம் எனக்கு சஜஷன் கொடுங்க சார் அப்படின்றாங்க. ஏன்னா ஹை ரிஸ்க் எடுக்க தயார்ன்றாங்க. ஹை ரிஸ்க்ன்றது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ரிஸ்கான ஃபண்ட்ல போட்டா நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஹை ரிஸ்க்ன்றது என்னன்னா சடனா மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா -35% கூட கிடைக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை.
ஸோ அதனால இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம்ல நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்ற ஒரு ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க ஒரு லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, ஒரு 10 to 12% தான் நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனா வச்சுக்கணும். இதே மிட் கேப், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 12 to 15% வந்து நீங்க எக்ஸ்பெக்டேஷனா நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சீங்க அப்படின்னா, அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலன்னா நீங்க வந்து ஏமாற்றம் அடைவீங்க. ஸோ அதனால எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10 to 12% வச்சுட்டீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் இருக்காது. பட் இதே நீங்க 20%, 30% கிடைச்சிருக்கு போன வருஷம், அதே மாதிரி எனக்கும் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஏமாற்றம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ஏன்னா நீங்க 30% எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா ஹை ரிஸ்க் நீங்க நினைச்ச சில ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹை லாஸும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் வந்து ஒரு கைடன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஆர்ஐஎம் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைரக்டா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய தவறுகள் பண்றாங்க. நிறைய ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. புதுசா எந்த என்எஃப்ஓ வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. எந்த செக்டர் லாஸ்ட் இயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க ப்ராப்பரான கைடன்ஸ் இன்வெஸ்ட் பண்றது தான் நல்லது. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்ததுனால இப்போ கரண்ட் மார்க்கெட் லெவல்ஸ்ல என்ன இருக்கு, இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஸ்மால் கேப் வந்து ஃபாலோ ஆக போதா, அப்போ நான் ஸ்மால் கேப் வந்து எக்ஸிட் பண்றதுக்கு ரைட் டைம் அப்படி மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் அவசியமே கிடையாது. நீங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மார்க்கெட் வேல்யூஷன் வந்து ஹையா லோவான்றது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ மூலமாக தான் நம்ம பார்ப்போம். நீங்க வந்து அக்டோபர் 2021 பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ வந்து 32 இருந்தது. யூஸ்வலா 25 மேல இருந்ததுன்னா வேல்யூஷன் ஹையா இருக்குன்னு அர்த்தம். 25 குள்ள இருந்ததுன்னா வேல்யூஷன் ஃபேரா இருக்குன்னு அர்த்தம். இதே 20 கீழே இருந்ததுன்னா ரொம்ப லோவா இருக்கு, நீங்க வாங்குறதுக்கு ரைட் டைம்னு அர்த்தம். ஸோ 20 to 25ன்றது நமக்கு வந்து ஃபேர் வேல்யூஷன்ல தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ வந்து 23 இருக்கு. இதே நீங்க வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, மிட் கேப் இண்டெக்ஸ் 150 இண்டெக்ஸ் உடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 28 இருக்கு. இதே ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 250 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து 28.5 இருக்கு. இது வந்து ரொம்ப ஹையர் வேல்யூஷன் சொல்ல முடியாது. இந்தியன் ஈக்விட்டிஸ் வந்து ஹையர் வேல்யூஷன் இப்போ கிடையாது. ஏன்னா கடந்த 3 வருஷங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இப்போ 75,000 வந்திருந்தாலுமே கூட அந்தந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, எங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாக்ஸ்ல தான். அந்த ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்ல, மிட் கேப்ல, லார்ஜ் கேப்ல எல்லா செக்மெண்ட்லயுமே கார்பரேட் ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் ஸ்டாக் பிரைசஸ் இவ்வளோ ஏறியுமே கூட நிஃப்டி பிஇ 23ல இருக்கு, மிட் கேப் உடைய பிஇ வந்து பாத்தீங்கன்னா 28ல இருக்கு, ஸ்மால் கேப்போட பிஇ 20.5ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஹையர் வேல்யூஷன் சொல்ல முடியாது. இன்னும் பொட்டன்ஷியல் நிறையவே இருக்கு. பிளஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் எக்கானமி தான். நிறைய பொட்டன்ஷியல் வந்து நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ அதனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், கன்சிஸ்டண்டா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ப்ராப்பரா ஒரு அட்வைசருடைய கைடன்ஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா என்னன்றது தெரியாம இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். பிளஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாம இன்னும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.